ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இரு விஷால். நீ இப்ப கோவப்பட்டா எல்லாம் சரியாயிடாது விஷால். இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? முதல்ல அவளை தப்பு பண்ண வைக்கணும். அப்பதான் அவளை கையும் களவுமா பிடிக்க முடியும். எல்லார் முன்னாடியும் தப்பானவன்னு எக்ஸ்போஸ் பண்ண முடியும். இப்ப போய் நீ எமோஷனல் ஆகி கத்துனேன்னு வையேன், ஃபேக்டரி என் பேர்ல வரணுங்கிறதுக்காக அந்த கோவத்துல தான் நீ கத்துறன்னு சொல்லி அத்தையே அவ நம்ப வச்சிருவா. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற இசை? சிம்பிள். இப்போ ஃபேக்டரி அவ கைக்கு போக கூடாது. அதான் என்ன பண்ண போறோம் இசை? நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸ்ரீஜாவோட அப்பா இங்க வந்தாதான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நாம கிரியேட் பண்ணணும். சூப்பர் ஐடியா இசை. ஆமா, அவரை வர வச்சே தீரணுங்கிற ஒரு பிரஷரை உண்டாக்கணும். அதுதான் ஸ்ரீஜாக்கு நம்ம வைக்கிற செக். இசை, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியா விஷால்? ஏய், என்ன கேட் பூட்டி இருக்கு? நம்மள என்ன விருந்துக்கா கூப்பிட்டிருக்காங்க கேட்ட திறந்து வச்சிருக்கிறதுக்கு? வா, இங்க பாரு, இதுதான் ஃபேக்டரியோட கேட்டுக்கு பேக் சைடு. ஓ, அப்படியே எகிரி குதிச்சு உள்ள போனோம்னா அங்க ஒரு வழி தெரியுது பாரு, அப்படியே ஆபீஸ்க்கு போயிடலாம். இப்போ ஏறி குதிச்சு உள்ள போணுமா? இதுதான் உன் கூட எல்லாம் வரக்கூடாதுன்னு ஹலோ, சொல்றது. ஸ்ரீஜாவுக்கு ஃபேக்டரி போகணுமா வேண்டாமா? போக கூடாதுன்னா ஏறிதான் குதிக்கணும். என்ன சொல்ற? ஓகே. என்ன பாக்குற? சீக்கிரம் ஏறி குதி. சரி. என்ன லுக்கு? வா, ஏறு. டைம் ஆயிடுச்சு. இரு, கையை கொடு. ஏய், இல்ல இல்ல, இங்க வா, கை கொடு. கொடு. என்ன கைய பிடிச்சு மேல வா. இன்னைக்கெல்லாம் கை கொடுப்பீங்க, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு யார் உதவி பண்ணுவா? நானே பாத்துக்கிறேன். ஐயோ, டைவர்ஸா? இந்த நேரமும் இத சொல்லணுமா நீ? கடவுளே, இங்க இருக்குமோ? இதுல 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 இல்ல. ராகவ் மனைவி. ஏய் இசை, ஏய் இசை, வா. இதானே? என்ன பாரு. இதேதான் விஷால், கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். சரி, இதை என்ன பண்ண போற? வா. என்ன உன்கிட்ட தான் கேக்குறேன். ஏய் இசை, இப்போ என்ன பண்ண போற? டாக்குமெண்ட்ல இருக்கிற ஸ்ரீஜாவோட அப்பாவை மாத்த போறேன். அப்பாவை மாத்த போறியா? என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளோட இனிஷியலை தான் மாத்த போறேன். எப்படி? ஏய், இந்த பேனா எப்படி என்கிட்ட வந்தது? அதெல்லாம் கிளம்பும் போதே நான் வச்சிட்டேன். கேடி கேடி. ஃபேக்டரி ரொம்ப பெருசா இருக்குல்ல? என்ன இசை பேருக்கு வர வேண்டியது. எனிவே, வாழ்த்துக்கள் ஸ்ரீஜா. ராகவ், நீ இதே மாதிரி அடுத்தடுத்து பெரிய பெரிய கம்பெனிகளா வாங்கணும். ஓகேவா? அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you விஷால். அது எப்படி விஷால்? ஃபேக்டரி அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கற? அது நம்ம இத பகல்ல பார்த்தது இல்லல்ல, அதான். ஓ, பெரிய ஆள் தான். அண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். Thank you. ராகவ், எப்படியும் இந்த கம்பெனி உனக்குன்னு தான் எழுதி வச்சிருக்கு. ஸ்ரீஜா, சுபத்ரா பேரை தாண்டி இன்னொருத்தர் பேர்ல நாங்க வாங்க போற முதல் சொத்து இதுதான். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் எல்லாம் ஈஸி தான். தேங்க்யூ ராகவ். ஓகே சார். சந்தோஷமா இருக்கு சார். இந்தாங்க, டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இந்தாங்க சார், செக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீஜா, இந்த ஃபேக்டரி உன்னோட பேர்ல தான் வரப்போகுது. கை கொடு.
சார் சீக்கிரம் முடிச்சிடலாம் தம்பி. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸ்ரீஜாங்கிற பேர்ல தான் இந்த கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க, சரிதானே? ஆமா சார். ஓகே சார். என்ன சார் சொல்றீங்க? ஆமாமா, இனிஷியல் தப்பா இருக்கா? என்ன சொல்றீங்க சார்? அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லையே. இது உங்க டாக்குமெண்ட் தானமா? பாருங்க. கொடுங்க. இதுல எப்படி இனிஷியல் மாறுச்சு? அதானே, அது ஆபீசர் கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன ஸ்ரீஜானி, ராகவ் கிட்ட டாக்குமெண்ட்டை கொடுக்கும்போதே நீ செக் பண்ணி கொடுக்க மாட்டியா? அத்த, இதெல்லாம் எப்படி மாறுச்சுனே தெரியல அத்த. எல்லாமே சரியா தான் இருந்துச்சு. ஐயோ போச்சு. அப்ப எப்படி இந்த மாதிரி மாறிச்சு? ஹ, நல்ல நேரத்துல கம்பெனி வர ரெஜிஸ்டர் பண்ணணும். சீக்கிரம் ஏதாவது பண்ணு. ஐயோ, ஸ்ரீஜாவோட அப்பா வராம இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ண முடியாது சார். என்னங்க இது இப்ப வந்து இப்படி சொல்றாங்க? என்ன பண்றது? ராகவ், நீ எதுக்கும் பேசாம ஸ்ரீஜாவோட அப்பாவை வர வச்சிடலாம்ல? பிரச்சனை தான் சால்வ் ஆயிடுமே. போச்சு. அவரை ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. கல்யாணத்துல பார்த்தது. விஷால், சும்மா இரு விஷால். ஆ, ஆ, நம்ம மாட்டிக்க போறோம். ஆ, விடு, பாத்துக்கலாம் பாத்துக்கலாம். இப்ப எப்படி அவ அப்பா வந்துதானே ஆகணும்? ஏமா ஸ்ரீஜா, உங்க அப்பாவை கொஞ்சம் உடனே கிளம்பி வர சொல்லுமா. இப்பவே வா. ஸ்ரீஜா, உங்க அப்பா லோக்கல்ல தானே இருக்காரு. சீக்கிரம் வர சொல்லலாமே. என்ன ஸ்ரீஜா யோசிக்கிற? உன் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லு. அவர் வந்தா பொண்ணு பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவார்ல. ஐயோ ஸ்ரீஜா, அண்ணி தான் இவ்ளோ தூரம் சொல்றாங்கல்ல, ஃபோன் பண்ண அப்பாவுக்கு. பாரு, அத்தை கூட சொல்லிட்டாங்க. போய் சீக்கிரம் கூப்பிட்டு அப்பாவை. மாட்னியா? அவ்வளோ சீக்கிரம் உன் பேர்ல கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண விட்டுருவேனா? இப்ப என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன்.